ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் 93. இந்த திருப்பாடல் 93 தலைப்பை பார்க்கிறோம். கடவுளின் அரசாட்சி என்ற தலைப்பின் கீழாக 5 வசனங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கின்றன. துவக்க வசனமே இன்றைய நாளினுடைய பல்லவியாக இருக்கிறது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த பூ உலகை யார் ஆட்சி செய்கிறார், யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் திருப்பாடல் 93 இறைவசனம் 1 வசிக்கிறோம். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் தான் அரசர், ஆண்டவர் தான் தலைவர், ஆண்டவர் தான் நம்மை படைத்தவர், ஆண்டவர் தான் நம்மை ஆள்பவர் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. ஆண்டுடைய ஆட்சி என்று பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபத்தை நாம் ஜெபிக்கிற போது உமது ஆட்சி வருக என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். உமது ஆட்சி வருக, உமது ஆட்சி வருக என்று சொல்கிற போது கடவுளுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீதி நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, பரிவு காட்டுகின்ற விதத்திலே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே தான் வாசிக்கிறோம், ரோமியர்கள் எழுதப்பட்ட திருமுகத்திலே 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இறை ஆட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நீதியை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ, யாரெல்லாம் அமைதி ஏற்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் நேர்மையோடும் நீதியோடும் வாழ்கின்றார்களோ, யாரெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய இறையாட்சியிலே பங்கு பெறுவார்கள். ஆண்டவர் நம் தந்திருக்கின்ற ஆட்சியிலே நாம் பங்கு பெறுகிற மக்களாக இருப்போம். இந்த 4 காரியங்களை செய்கிற போது அன்பு செய்வதும், அமைதி ஏற்படுத்துவதும், நீதியோடு வாழ்வதும், மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற போது இந்த 4ஐயும் பார்க்கிற ஒவ்வொருவரும் நம்மை பாராட்டுவார்கள். அந்த பாராட்டு யாரு போய் சேரும்? கடவுளை மகிமைப்படுத்துவதாக இருக்கும். எனவே தான் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கடவுளை மகிமைக்காக செய்கிற போது, கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற போது இதோ கடவுள் கொடுத்திருக்கின்ற அருமையான அந்த 4 பண்புகளை நாம் கடைபிடிப்போம். இன்று யோசிச்சு பார்ப்போம். கடவுளுடைய ஆட்சி சாதாரண ஒரு வெளிப்படையாக, ஒரு வெற்றிடமாக, ஒரு ஏனோதான என்ற ஆட்சி அல்ல. மாறாக கடவுளுடைய ஆட்சி இரக்கம் மிகுந்த ஆட்சி, மன்னிப்பு நிறைந்த ஆட்சி, அனைவரும் ஏற்றுக்கொள்கிற ஆட்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர் வல்லமை வாய்ந்தவர், வல்லமையுடையவராக இருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் தனது வல்லமையை கச்சையாக அணிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ ஆண்டவர் வலிமை வாய்ந்த தெய்வம், ஆண்டவர் வல்லமையுடைய தெய்வம், ஆண்டவர் நம் கேட்பதற்கு மேலாக அனைத்தையும் தருகிற தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த முதல் வாசகத்தினுடைய இறுதி வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆக கடவுள் இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய ஆட்சி எல்லா இடங்களிலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவர் வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார், உன்னதத்தில் உயர்ந்தவராக இருக்கிறார். காரணம் என்ன? பேராற்றிலிருந்து வருகிற இறைச்சலா இருந்தாலும் சரி, கடலிலே எழும்புகின்ற ஆற்றல் வாய்ந்த பேர் அலைகளாக இருந்தாலும் சரி, எது அதற்கும் மேலாக கடவுளுடைய வல்லமை அதிகமாக இருக்கிறது. கடவுள் ஆற்றல் வாய்ந்தவராக இருக்கிறார், வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதை எடுத்து கூறுகிறது. அடுத்தபடியாக பார்க்கிறோம், பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உன்னதத்தில் உயர்ந்தவராக இருக்கிறார். எனவே தான் எசாயா புத்தகத்திலே நாம் வாசி கேட்டிருப்போம், ஆண்டவர் இயேசுவை பற்றி தெளிவாக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. அவர் வியத்தக ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கடவுளின் அரசாட்சியில் இருப்பவர் யார்? கடவுளுடைய அரசாட்சியில் அரசராக இருப்பவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே தான் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை தலைக்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிறது,
நாசரேத் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே அரசராக வாழ்ந்தார். எப்படிப்பட்ட அரசராக வாழ்ந்தார்? அமைதியின் அரசராக வாழ்ந்தார். அனைவரும் அன்பு செய்வராக வாழ்ந்தார். எனவே தான் வாசிக்கிறோம் யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகிறார். அன்பு செய்தார், அமைதி ஏற்படுத்தினார். எனவே தான் தனது மலைப்பொழிவில் சொல்கிறார், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறை பெறுமே, இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று சொல்லி மகிழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். என பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த 4 பண்புகளை நாம் நமது வாழ்விலே அறிந்து கொண்டாலோ, அந்த 4 பண்புகளை நமது வாழ்விலே செயல்படுத்துகிற போது நாம் எல்லாரும் ஆண்டவருடைய அரசாட்சியிலே பங்கு பெறுகிற நல்ல மனிதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவருடைய அரசாட்சியை இன்னும் அழகுபடுத்த வேண்டும் ஆசைப்படுகிறீர்களா? 5ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய அரசாட்சியை அழகுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தூய்மையாக இருந்தாலே போதும், அது தானாகவே அது அழகு நிறைந்ததாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் இருப்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். எனவே நாம் தூய்மை நிறைந்த மனிதர்களாக வாழ்வோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், தூய்மையை நாடுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே தூய்மை நிறைந்த மனிதர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய அரசாட்சியிலே நாம் ஒவ்வொரு நாளும் பங்கு பெற அன்போடும் அமைதி ஏற்படுத்துகின்ற நபர்களாகவும், பிறர் மீது அக்கறை காட்டுகிற மனிதர்களாகவும், மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற நல்ல மனிதனாக வாழ இந்த நேரத்திலே மன்றாடுவோம். எங்களோடு வாழுகின்ற நல்ல தகப்பனே இறைவா, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உமது அரசாட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு செய்கிற, மன்னிக்கின்ற, நீதியோடு மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது அரசாட்சியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழகுபடுத்த தூய்மையை நாடுகின்ற நல்ல மனிதர்களாக, தூய்மையோடு மாசற்றவர்களாக வாழ்கின்ற உமது பிள்ளைகளாக என்னாலும் இருக்க எங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதம் தந்தருள்வீராக. இந்த மன்றாட்டு எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.